SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பர்னில் முடிவடைந்த டெஸ்ட் போட்டியுடன் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக அறிவித்திருக்கிறார் உலக புகழ்பெற்ற ஆஃப் ஸ்பின்னரும் இந்தியாவின் தலைசிறந்த ஆல்ரவுண்டர்களில் ஒருவருமான ரவிச்சந்திரன் அஸ்வின். சென்னையில் பிறந்து வளர்ந்தவரான அஸ்வின் 9 வயதிலிருந்தே கிரிக்கெட் விளையாடி வருபவர். தொடக்கத்தில் மித வேகப்பந்து வீசி வந்த அவர் தனது பயிற்சியாளர் சந்திரசேகர ராவின் ஆலோசனையை ஏற்று ஆஃப் ஸ்பின்னர் ஆனார். IPL சீசனை CSK அணி வென்றதில் அஸ்வினின் பந்து வீச்சுக்கு முக்கிய பங்கு உண்டு. அந்த தொடரில் 13 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த சாதனையை அவர் இந்திய கிரிக்கெட் அணியிலும் சர்வதேச போட்டிகளிலும் விளையாட கோல்டன் விசாவாக அமைந்தது. இந்திய கிரிக்கெட் அணியில் குலாம் அகமது, எரப்பள்ளி பிரசன்னா, ஸ்ரீனிவாச வெங்கட்ராகவன், ஹர்பஜன் சிங் என ஆஃப் ஸ்பின்னர்களுக்கு என்று நீண்ட பாரம்பரியம் உண்டு. இந்த வரிசையில் தனக்கென தனி இடத்தை உருவாக்கிக் கொண்டவர் அஸ்வின். களத்தின் இடதுபுறத்தில் குத்தி வலதுபுறம் எகிரிச் செல்வது போல் பந்தை வீசுவதே ஆஃப் ஸ்பின் பாணி. அஸ்வின் அறிமுகமான காலகட்டத்தில் பல்வேறு காரணங்களால் வலக்கை மட்டையாளர்கள் லாவகமாக ஆடி ரன் குவிக்க தகுந்ததாக ஆகிவிட்டது ஆஃப் ஸ்பின். இதனால் இந்த பந்துவீச்சு முறையே வழக்கொழிந்துவிடும் என்று கூட கருதப்பட்டது. ஆனால் கேரம்பால் போன்ற புதிய நுட்பங்களை உருவாக்கினார் அஸ்வின். பந்து வீச்சாளர் தன் நடுவிரலிலிருந்து பந்தை விடுவிப்பதே கேரம்பால். இதன் மூலமாக களத்தில் குத்திய பந்து மட்டையாளர் எதிர்பாராத திசையில் செல்லும், தடுமாறச் செய்யும். இது போன்ற புதிய நுட்பங்களை புகுத்தியதன் மூலம் மிக விரைவாக விக்கெட்டுகளை குவித்தார் அஸ்வின். டெஸ்ட் கிரிக்கெட்டில் உலகளவில் அதிவேகமாக 250, 300, 350 விக்கெட்டுகளை குவித்தவர் அஸ்வின். இந்தியர்களில் 50, 100, 150, 200, 250, 300, 350, 400, 450, 500 விக்கெட்டுகளை அதிவேகமாக குவித்தவரும் அவரே. 37 முறை 5 அல்லது அதற்கு மேற்பட்ட விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். பந்து வீச்சில் மட்டுமின்றி மட்டை வீச்சிலும் குறிப்பிடத்தக்க சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார் அஸ்வின். ஆரம்ப காலத்தில் அவர் உள்ளூர் கிரிக்கெட்டில் விளையாடத் தொடங்கியது தொடக்க மட்டையாளராகத்தான். கபில் தேவ், மனோஜ் பிரபாகர் வரிசையில் இந்தியாவின் தலைச்சிறந்த பவுலிங் ஆல்ரவுண்டராக திகழ்ந்தார் அஸ்வின். பலமுறை ஆல்ரவுண்டர்களுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் முதலிடம் வகித்திருக்கிறார். டெஸ்ட் போட்டிகளில் 6 சதங்கள், 14 அரை சதங்களை அடித்திருக்கிறார். 4 போட்டிகளில் சதமும் அடித்து 5 அல்லது அதற்கு மேற்பட்ட விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். வேறு எந்த இந்தியரும் இந்த சாதனையை நிகழ்த்தியது இல்லை. 2021 ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நடந்த டெஸ்ட் போட்டியின் கடைசி இன்னிங்ஸில் இந்தியா 5 விக்கெட்டுகளை பறிகொடுத்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. இந்தியர்கள் அனைவரும் நம்பிக்கை இழந்துவிட்ட நேரத்தில் ஹனுமா விகாரியுடன் நீண்ட நேரம் களத்தில் நின்று ஆஸ்திரேலியர்களின் வேகத்தை எதிர்கொண்டு அபாரமான தடுப்பாட்டத்தை ஆடினார் அஸ்வின். இருவரும் 256 பந்துகளை எதிர்கொண்டனர். இந்தியா தோற்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போட்டி டிராவில் முடிந்ததோடு ஒட்டுமொத்தமாக அந்த தொடரை இந்திய அணி வெல்வதற்கு அடித்தளமாகவும் அமைந்தது. சதங்கள், அரை சதங்களை தாண்டி டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் கீழ்நிலை மட்டையாளராக அஸ்வின் எந்த அளவுக்கு முக்கியமானவராக திகழ்ந்தார் என்பதை சொல்லும் நிகழ்வு இது. டெஸ்ட் போட்டிகளில் 11 முறை ஆட்ட நாயகன் விருதை வென்றிருக்கிறார் அஸ்வின். இலங்கையின் சுழற்பந்து ஜாம்பவான் முத்தையா முரளிதரனுடன் அவர் பகிர்ந்து கொள்ளும் உலக சாதனை இது. சர்வதேச ஒருநாள் T20 போட்டிகளிலும் அஸ்வின் தன் பந்து வீச்சால் இந்திய அணிக்கு வெற்றிகளை பரிசளித்திருக்கிறார். (116) ஒருநாள் போட்டிகளில் 156 விக்கெட்டுகளையும் 65 T20 போட்டிகளில் 72 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார்.
619 விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்தியர் எனும் பெருமையை நீண்ட காலமாக தக்க வைத்திருக்கிறார் அனில் கும்ப்ளே. 620வது விக்கெட்டை எடுத்துவிட்டு ஓய்வு பெற்று விடுவேன் என்று கூறி வந்த அஸ்வின் 106 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 537 விக்கெட்டுகளை எடுத்திருக்கும் போதே ஓய்வை அறிவித்திருப்பது அவரது ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. வெற்றிகள் சாதனைகளால் நிறைந்த அஸ்வினின் 14 ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் பயணம் நிறைவடைந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சா கோபாலகிருஷ்ணன். SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.